ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் திருப்பி ஒரு சூப்பரான விஷயம் தான். சின்ன ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. இப்போ நிறைய வண்டியில் அடிக்கடி ஏர் ஃபில்டர் போயினே இருக்குது. அது காரணமாக நிறைய டஸ்ட்டு, இந்த ஏரியா டஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் அடிக்கடி போகுது. ஒரு ஏர் ஃபில்டர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12,000 ஒரு 15,000 கிலோமீட்டர் மாற்ற வேண்டியது இருந்தால் ஒரு ஏரியா பொறுத்து அந்த இடத்துல வந்து ஏர் ஃபில்டர் வந்து அடிக்கடி போகிறதுனா ஒரு 6,000 கிலோமீட்டரில் போயிடுது. ஓகேங்களா? அந்தமாதிரி 6,000 கிலோமீட்டர் போயிடுச்சுனாவே அடிக்கடி செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் இந்தமாரி விஷயத்துக்கு இந்தமாரி நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன். அதுமாரி பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்தமாதிரி பிரச்சனையும் வராது. குறைஞ்சபட்சம் 12,000-15,000 கிலோமீட்டர் கூட ஏர் ஃபில்டர் நீங்கள் மாற்றினா போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். கமெண்ட் நிறைய பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட்டு கண்டிப்பாக உள்ள நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சமயம் கமெண்ட் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் வண்டி எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஏர் ஃபில்ட்ரு விஷயம் தான். ஏர் ஃபில்ட்ரு விஷயம் நிறைய போட்டிருப்பேன். இப்போ நிறைய இடத்துல வந்து நிறைய மண்ணுகளும் தூசு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அடிக்கடி ஏர் ஃபில்டர் போயினே இருக்கும். ஒரு வண்டியில் வந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு 6,000 கிலோமீட்டர் அந்த வண்டியில் ஏர் ஃபில்டர் போயிடும். அதனால் வண்டி அடைக்கிறது, மைலேஜ் வர்றது, பிக்கப்பு, இந்த எல்லாமே பிரச்சனை வந்துனே இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது நிறைய இதில் பண்ணுறாங்க. ஒரு சமயம் தெரிஞ்சிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் காமிச்சிருப்பான். இப்போ நம்ம வியூவர்ஸுக்காக கண்டிப்பாக இதை நான் காமிச்சு தான் ஆகணும். ஆனால் இது அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுமாரி பண்ணால் தான் ஏர் ஃபில்டர் வந்து சீக்கிரம் போகுது. ஓகேங்களா? ஒரு சமயம் நிறைய பேர் இந்த ஆர்பர் சைடு ரொம்ப இந்த மண்ணுலாம் ஓட்டும்போது இந்தமாரி பண்ணும்போது அந்த ஏர் ஃபில்ட்ரு லைஃபு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? சாதாரணமாக ஒரு ஏர் ஃபில்ட்ரு, புது ஏர் ஃபில்ட்ரு போட்டாவே ஒரு வண்டியில் வந்து நல்ல ரோடு இருந்தால் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடும். இந்தமாரி ஆர்பர் சைடு, இந்த பீச் சைடு, இந்த மண் அதிகமாக இருக்கிற சைட்லலாம் கண்டிப்பாக 5,000-6,000 கிலோமீட்டர் ஓடும்போது இந்தமாரி விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 கிலோமீட்டர் தாண்டும். இதெல்லாம் ரன்னிங் பிளாக் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக நான் பண்ணுறத பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக பாருங்கள். அதேமாதிரி உங்கள் வண்டிக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏர் ஃபில்ட்ரு நல்ல லைஃப் வரும். இப்போ ஃபஸ்ட் நான் ஏர் ஃபில்டர் பாக்ஸை கட்டுறேன். இப்போ நான் ஸ்கூட்டர் காமிக்கிறேன். இது ஸ்கூட்ரு, பைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சேம் தான். ஓகேங்களா? அதனால் எல்லா வண்டிக்கும் இது சேம் தான். இதுமாரி பண்ணுங்கள். இது செலவுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு புது ஏர் ஃபில்டர் மாட்டும் போதோ இல்லைனா ஒரு 3 மாதம் கழிச்சு ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போதோ இந்தமாரி விஷயம் பண்ணாவே அந்த ஏர் ஃபில்டர் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். இது ஒரு டியோ வண்டி தான். நிறைய பேர் கமெண்ட்னு சொல்லலாம், இது இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. பார்க்காதவங்க இது பாருங்கள், இதுமாரி பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. மொத்தமாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அது பண்ணாமல் விட்டுறாங்க. ஒரு வண்டி நீங்கள் சர்வீஸ் வீட்டில் பண்ணும்போது இந்த விஷயத்தை லைட்டாக பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அதான் காமிக்கிறேன். இப்போ இந்த பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் ஃபில்ட்ரு சும்மா புதுசாக நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? எந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் எதுவும் பண்ண போகிறது. ஓகேவா? அதேமாரி இந்த உள் சைடு இருக்குல்ல, இந்த உள் சைடில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? துணியில் துவச்சிடணும். இந்த உள் சைடில் வண்டி எப்பவுமே ஆயிலெலாம் எதுவுமே போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஈரப்பதமே உள்ளே இருக்கக்கூடாது எதுவுமே. அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் வண்டி உங்களுக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும். வண்டி பிக்கப்பே இருக்காது, மைலேஜும் கம்மியாகிடும். ஓகேங்களா? வண்டி பதன்னு போயிடும். ஓகேவா? அதனால் இங்கே எதுவுமே பண்ணாதீங்க. இங்கே நல்லா ஒரு கிளாத், நல்லா பனியன் கிளாத் வச்சு நல்லா ஃபுல்லாக டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா துவச்சிருங்க, ஈரப்பதம் இல்லாமல். அதேமாதிரி இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு நான் காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா துவச்சிட்டு டஸ்ட்டே இல்லாமல் பக்கம் நல்லா துவச்சிருங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இதுமாரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் இதுமாரிலாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வண்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணலாம். உள் சைடு வந்து எப்போவுமே இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு நல்ல ட்ரை கிளாத் தான் துடைக்கணுமே, டஸ்ட்டே இல்லாமல். நல்லா இதுமாரி ட்ரை கிளாத் துடைக்கணும். அதேமாதிரி இந்த ஏர் ஃபில்டர் மேலே இருக்கிறது டஸ்ட் நிறைய இருக்கும், அதனால் தட்டிட்டு அதையும் துவச்சிடணும். இந்த பேப்பர் மேலே படாமல். ஓகேங்களா? அதுவே டஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த பக்கம் வண்டி தான். ஓகே, இதுமாரி ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துங்க. இதிலே இன்ஜின் ஆயில். ஓகேவா? அது ஸ்பாஞ்சு இப்போ ஏர் ஃபில்டர் தானே பரவாயில்ல, பேப்பர் ஏர் ஃபில்டர் தானே பரவாயில்ல. ஓகேங்களா? ஆயில் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் கம்மியாக தான் ஊற்றணும், ரொம்பலாம் ஊற்றாதீங்க. இந்த ஆயிலை வந்து இந்த சைடில் நீங்கள் தடக்கூடாது. ஓகேவா? இந்தமாரி பண்ணிக்கங்க.
இந்தமாரி உள்ள லைட்டாக தான் பண்ணோம், ரொம்பலாம் இருக்கக்கூடாது, ஒரு மாரிலாம் போடக்கூடாது. ஓகேவா? இந்தமாரி ஏன்னா அதிகமாக டஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஆயிலில் போய் ஒட்டிக்கும். ஏர் ஃபில்ட்ரு லைஃபு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஏர் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இடமே இந்த பாக்ஸ் மேலே தான் போடுவோம். பாக்ஸ் மேலே போட்டு பாக்ஸ் நைஸாக இருக்கும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏர் ஃபில்ட்ரு மேலே தான் அந்த டஸ்ட்டே போகிறோம். இதில் நம்ம ஆயில் தடவும்போது மேக்ஸிமம் எல்லா டஸ்ட்டுமே இதிலே கண்டிப்பாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு பக்காவாக இருக்கும். இதில் ரெண்டிங் பிளாக் எதுவுமே ஆகுது. இதே ஆயிலை நீங்கள் உள்ளே தடவினால தான் இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும். வண்டி அடைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை. அதனால் இங்கே தான் தடவணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகேவா? இது எப்படி பல பண்ணி இருப்பாங்க. அதேமாரி ஏர் ஃபில்ட்ரு மாதிரி இந்த சைடெலாம் இருக்குல்ல, இங்கே கொஞ்சம் லைட்டாக தடவினா போகிறோம். ரொம்பலாம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. இதே மாதிரி தான் அப்படியே ஊற்றாதீங்க. பஞ்சில் தொட்டு இதுமாரி லைட்டாக பார்க்கறதுக்கு நல்லா புதுசு நல்லா பல இருக்கும் ஷைனிங்காக. ஓகே, இப்போ நம்ம வச்சு அப்படியே மாட்ட வேண்டியதான். ஏர் ஃபில்டர் பாக்ஸில் வச்சு நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆயிலில் போடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் லைட்டாக தான் லிமிட்டாக இருக்கணும். இது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வண்டியில் டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? வண்டி ஸ்பூன் தெரியும். ஏன்னா ஏர் ஃபில்டர் போச்சுனாவே கண்டிப்பாக ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக பிரச்சனை தான். மைலேஜும் சரி, பிக்கப்பும் சரி, வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். இந்தமாரி விஷயம்லாம் இருக்கும். அதனால் ஏர் ஃபில்டரை நீங்கள் மாற்றும் போதோ இல்லைனா 3 மாதம் கழிட்டு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணும்போதோ இதுமாரி பண்ணாவே எந்த பிரச்சனையும் வராது. எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஓகேங்களா? அதனால் இந்த வண்டியும் தான் கிடையாது, நீங்கள் எல்லா வண்டியும் பைக் எக்ஸ்போர் எது இருந்தாலும் இந்தமாரியே பண்ணுங்கள். பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, அதனால் ஒன்றுமே ஆகாது. ஓகே, அவ்வளோதாங்க. சின்ன ஒரு டிப்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமான விஷயம் போடணும். அதெல்லாம் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதுமாரி போகிறது. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டி அதுமாரி பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணும்போது அதுமாரி பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய குறைங்க தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் கண்டிப்பாக இதுமாரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக இந்தமாரி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுமாரி பண்ணுங்கள். கண்டிப்பாக மைலேஜ், பிக்கப் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடிக்கடி நீங்கள் ஏர் ஃபில்டரை மாற்றவே வேண்டாம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 மாதன்றது எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஓகேங்களா? 3 மாதன்றது எல்லா வண்டிக்குமே பண்ணணும். இந்தமாரி ஏர் ஃபில்டர் கைட்டி பண்ணும்போது இந்தமாரி ஆயில் தடவி போடும்போது அந்த வண்டியோட லைஃபு, அந்த ஏர் ஃபில்டர் லைஃபு நல்லாயிருக்கும். பிக்கப் நல்லா ஸ்மூத்தாகவும் ஆகிடும். ஓகேங்களா? மைலேஜ் கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் வராது, உங்களுக்கு நல்ல மைலேஜ் வரும். அதேமாதிரி ஆயில் வந்து அதிகமாக போடாதீங்க, போட்டிங்கனாவே கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.